ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே காட்ஸ் கிறிஸ்டின் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஈஸ்டர். ஸோ நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என் செல்லக்குட்டியோட ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் இது. அவனை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனை பாருங்களேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு. டைம் ஒரு 3:30 இருக்கும். தூக்கமே வரல போல், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். கண்டிப்பாக சர்ச்சுக்கு போனோன்னா தூங்கிடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அதான் நடக்கலை. சர்ச்சில் ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி தம்பி பார்க்குறதுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவனை பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் நாங்களுமே இன்னைக்கு ஃபேமிலியா ரொம்ப நேரம் சர்ச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நம்ம வந்து நெறைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரே நாள்ல பார்க்க முடியும். எல்லாரையும் நல்லா பார்த்து சந்தோஷமா பேசிட்டு, இவன பாருங்க, இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச உடனே ஒரே ஜாலி தான். டைம் ஒரு 6:30 இருக்கும். அவனுக்கு இன்னும் தூக்கமே வரல போல. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து தூங்கவே இல்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நல்லா ஹேப்பியா விளையாண்டுட்டு இருந்தான். அவனையும் நல்லா விளையாட வச்சுட்டு, அப்படி நாங்க ஃபேமிலியா கொஞ்ச நேரம் சர்ச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, அப்படியே நல்ல பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஈஸ்டர் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 4 பேரா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களோட ஃபேமிலி வந்து பெருசாயிட்டு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல. டேஸ்லாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகுதுல்ல. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எங்க வீட்ல இப்போ 2 செல்லக்குட்டீஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஈஸ்டர் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.